பார்க்க டம்மியாக இருக்க இவன் எங்கே ஐஏஎஸ் படித்து கலெக்டர் ஆகி அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதோட அவரை பார்க்க போனேன். அவர்கிட்ட நான் எடுத்து சொன்னேன், என் குடும்பத்தோட கஷ்டத்தையும் என் குடும்ப சூழ்நிலையையும், நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சார். எனக்கு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான எல்லா உதவியும் பண்ணி எல்லா புக்கையும் கொடுத்து என்னை ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் வச்சு அவர் ஃப்ரீ கோச்சிங் சென்டரோட அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டு கொடுத்தது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருந்தது. அப்ளிகேஷன் வாங்கின அடுத்த செகண்டு வெறும் சந்தோஷத்தோட அப்பாவை பார்க்க வந்தான். ஃப்ரீ கோச்சிங் கிடைச்ச சந்தோஷத்தில் பெரும் மூச்சை விட்டான். நம்முடைய கல்லூரியில எல்லா துறை மாணவர்களும் யார் வேண்டுமானாலும் இலவசமாக நம்முடைய துறையில எங்க வரலாற்று துறையில வரலாற்று துறையில நாங்கள் நடத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக சிறப்பாக இந்த ஐஏஎஸ் கோச்சிங் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா 2017ஆம் ஆண்டு ஒரு 4 மாணவர்கள் பிரிலிமினரிக்கு செலக்ட் ஆனாங்க. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. ஏன்னா இலவசமாகவே பண்ணிட்டு இருக்கோம். 1 வயசு கூட நான் ஆனது கிடையாது. அதே மாதிரி இந்த ஆண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் பண்ண முடியாம ஒரு சூழல் இருந்தது. அது வேற விஷயம். பட் இந்த வருஷத்துல நாங்க திரும்பவும் இந்த ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிச்சிருக்கோம். மாணவர்கள் எல்லாருமே பயன்படணும். இதுல குறிப்பா முக்கியமான ஒரு பர்சன் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாகும். அவர் டாக்டர் டி. செல்வம். இந்த ஐஏஎஸ் கோச்சிங் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து ஒரு வெறியோட எல்லா புக்கையும் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன்.